இக்கதையில் வரும் கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் அனைத்தும் கற்பனையே. அண்ணா நீங்க சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேண்ணா. அவ கண்டிக்கவே மாட்டேங்கிறானா. வேற ஏதாவது ஐடியா சொல்லலாம். உனக்கு கொடுத்த ஐடியா என்ன நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி ஹனிமூனுக்கே போயிருப்பேன். டேய், இனிமேட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுத்தாதீங்கடா. யார் நீங்க எதுக்கு எல்லாம் சொல்றீங்க? உங்க அண்ணங்கடா. வம்பு தும்பு பண்றது தான் எங்க ஃபுல் டைம் ஜாப். வேலை தேடுறது எங்க பார்ட் டைம் ஜாப். பிளாக் கலர் டிஷர்ட் தானா. என் பேர் டேவிட். தோவன் பக்கத்தில் ஸ்டீஃபன் என் தம்பி. நாங்கள் 2 பேரும் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ். அவள் எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணாலுமே செலக்ட் ஆகிடுவோம். செம்ம பிரில்லியண்ட்டுங்க. ஆனால் நான் கொஞ்சம் இருந்தாலும் ஒரே இடத்துல தான் வேலைக்கு போகணுன்னு 2 இயர்ஸாக சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பண்ணுறது எதுவுமே பிடிக்கல. படித்து முடிச்சுட்டு படித்த ஃபீல்டில் டைமுக்கு வேலை தேடுற முட்டாளை விட இருக்கிற டைமில் கிடைச்ச வேலை செய்கிறோம் தான் புத்திசாலி. நான் புத்திசாலியாக இருக்க விரும்புகிறேன். அதனால என் ஃப்ரெண்டு கூட்டியில் தெரிஞ்ச ஒரு ஃபாதர் மூலமாக எங்கள் 2 பேர்த்துக்கும் எஸ்டேட்டில் மேனேஜர் வேலை வாங்கி கொடுத்தா. நினச்சதை விட எங்கள் லைஃப்பை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். உறவுகள் வரதில்லை, அமையும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அமைந்த உறவுகள் அப்பா அம்மா ஸ்டீஃபன் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். இதையும் தாண்டி நம்ம கூட லைஃப் லாங் வரப்போகிற உறவு எனக்கு இங்கே கிடச்சிது. அவள் தான் ஹசி. என்கிட்ட எந்த விஷயத்துக்கும் அவள் கோவப்பட்டதோ கோச்சிக்கிட்டதோ இல்லை. ஒரு விஷயம் தவிர, அவள் எப்போ என்ன மீட் பண்ண கூப்பிட்டாலும் நான் லைட்டாக போயிடுவேங்க. தோ இப்போ கூட அவளை தான் மீட் பண்ண போகிறேன். ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேங்க. என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்கள். Sorry. I am so sorry baby. கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அதான் லேட் ஆயிடுச்சு. இம்பார்ட்டன்ட்டா ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னா அதுக்கும் நீ லேட்டா தான் வர. நீ எல்லாம் எதுக்கு லவ் பண்ற? டிஸ்கஸ்டிங். சொல்றேன்ல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அவாய்ட் பண்ண முடியல, அதனால தான். ப்ளீஸ் டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ். எப்ப பார்த்தாலும் இத தான் பண்ற. இவ்ளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ணது எல்லாமே வேஸ்ட். See, I'm leaving now. வீட்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க, ஓகே? And evening 5 o'clock முடிஞ்சா வா, இல்ல எப்பவுமே வராத. Bye. டேவிட் எங்க? தெரியலையே. நேற்று ஈவினிங் எங்கேயோ வெளியே போனா, இன்னும் வீட்டுக்கு வரலையே. ஏன்? இல்ல ஒன்றும் இல்லை. ஹலோ, சொல்லு ஹசி. ஹலோ அண்ணா. அண்ணா டேவிட் எங்கனே தெரியல. கால் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருதுண்ணா. எப்ப பார்த்த? நேத்து நான் இப்பதான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். நேத்து போனவன் அதுக்கப்புறமா வரவே இல்லைன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றதுனே தெரியலண்ணா. கொஞ்சம் போய் பாக்குறீங்களா ப்ளீஸ்? பயமா இருக்கு. சரி, நீ பயப்படாத. நான் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வச்சு சர்ச் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகேண்ணா. ஓகே, பாய்.
கண்டுக்காம போறான்? எல்லாமே கனவு தான், எதுவுமே உண்மை இல்லை. என்னாலே தொட முடியலையே. அப்ப எல்லாமே உண்மையா? அப்ப நான் என்ன ஆத்மாவா? ஃபாதர் டீ. வச்சுட்டு போப்பா. உள்ளவா டேவிட். ஃபாதர், உங்களுக்கு நான் தெரியுறேனா? இல்லை, ஆனால் உன்னை நான் உணர்றேன் டேவிட். கர்த்தர் குடியிருக்கிற இந்த இடத்துல கெட்ட ஆத்மாவுக்கு இடமே இல்லை. சொல்லு, உனக்கு என்ன ஆச்சு? என்னை ஒருத்தன் அடிச்சிட்டேன் ஃபாதர். நான் நினைவு தெரிஞ்சு முடிச்சு பார்த்தா ரூமில் இருந்தேன். ஆனால் என்னால் எதுவும் தொட முடியல ஃபாதர். அப்போ நான் என்ன ஆத்மாவா? ஆமாம் டேவிட், ஆனால் நீ இன்னும் உயிரோடு தான் இருக்க. என்ன சொல்கிறீங்க ஃபாதர்? ஆத்மாங்கிறீங்க, உயிரோடு இருக்கேங்கிறீங்க. எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஃபாதர். ஒருத்தர் உயிர் எப்போ அவங்க உடம்புலேருந்து பிரியுதோ அவங்க ஆத்மா அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு தான் இருக்கும். எப்போ அந்த ஆத்மாவானது திரும்பி அந்த உடம்புல போய் சேருதோ அப்போ அந்த உடம்புக்கு உயிர் திரும்பிடும். உலகத்தில் இதை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. இது சொல்லப்படாத ஒரு உண்மை. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஃபாதர். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. கவலைப்படாத டேவிட். தெற்கு திசையை நோக்கி போ, கர்த்தர் உனக்கு வழிகாட்டுவார். டேவிட், ஏன் சரி டேவிட்? எதுக்குடா என்ன அடிச்ச? மூளைக்கு இது குழம்பிருச்சாடா? உன்னை எதுக்கு நான் அடிக்க போறேன்? போய் சொல்லாத. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணேன். ஆனால் அந்த பிரைஸ்லெட் மட்டும் கழட்ட மறந்துட்டேன். ஆமா, நான் தான் அடிச்சேன். இதோ ரிஷாக்காக. நான் அதுக்கு. டேய் ரிஷாவா? இது ஹசிடா. என்ன புது கதை விடுறா? கதை உனது தான், புது கதையில இல்ல. ரிஷா ஹசி 2 பேருமே ட்வின்ஸ்டா. அது அவங்களுக்கே தெரியாது. 1 வீக் முன்னாடி தான் நானே கன்ஃபார்ம் பண்ணேன் நீ லவ் பண்ணது ரிஷாவை. ஆனா ப்ரப்போஸ் பண்ணது ஹசிட்ட. அவ அப்பே என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். ஆனா அதை பத்தி உன்கிட்ட கேட்கறதுக்குள்ள நீ அவசரப்பட்டுட்ட. என்ன டேவிட் சொல்ற? ட்வின்ஸா? ஆமா ஹசி, கன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துடுச்சு. உனக்கு எப்படி தெரியும்? ஸ்டீஃபன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண சொன்ன உடனே அன்னைக்கு ஈவினிங் இதை பத்தி அவங்ககிட்ட பேச போயிருந்தேன். போயிட்டு இருக்கிறப்போ கார்டன் ஏடிஎம்ல இருந்து உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வெளியில வந்துட்டு இருந்தது.
நான் நீ நினச்சி பேசினேன். ஹேய் ஹாசினி, இங்கே என்ன பண்ணுற? What? ஹேய் கம் ஆன் ஹாசினி. What's your problem? Just leave me. சாரி. டேவிட் யாருன்னு தெரியல, ஒருத்தங்கிட்ட ரிஷான்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணான். அப்போ தான் நீ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது கன்ஃபார்ம் பண்ணத்தான் நீ பிறந்த ஹாஸ்பிட்டல் போய் ரெக்கார்ட்ஸ் எடுத்து வெரிஃபை பண்ண. நீ சொன்ன டேட் அண்ட் டைமில் செக் பண்ணி பார்த்தப்போ அன்னைக்கு 7 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அதில் ஒரு ட்வின்ஸ். அது நீங்கள் தான். சின்ன வயசுல உங்கள் அம்மா அப்பா பிரிஞ்சதுனால உங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் போச்சு. ஆமாம், எதுக்கு என்ன ஆயிடுச்சே? ரிஷாவை எப்பயும் பார்க்க போகிற டைமில் நிறைய டைம் உன்னோட சேர்த்து பார்த்துருக்கேன். உன்னால தான் என்னை கண்டுக்க மாட்டேன்டான்னு நினச்சி உன்னை ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அண்ணனா போயிட்டியே, கொல்ல முடியாது. அதுதான் கோவத்தையாக தீர்த்துக்கலான்னு உன்னை ஃபாலோ பண்ணேன், அடிச்சு. ஆனால் அதுக்குள்ளே யாரா அது சத்தம் கேட்டதுனால அங்கேருந்து ஓடிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. இவன் சொல்லுவான் இல்ல, என்னடா? நான் சொல்கிறேன், நானும் ஹசியும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எல்லா சந்தோஷத்துலேயும் துன்பத்துலேயும் கூடயே இருந்தவ. அவளை தவிர யாரோடையும் க்ளோஸாக பழகினதும் இல்லை, பேசினதும் இல்லை. ஆனால் அது நீ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ நீ வந்தியோ அப்போ இருந்து என் கூட சரியாக பேசுறது இல்லை. எப்போ பார்த்தாலும் கால் வெயிட்டிங், கால் வெயிட்டிங், கால் வெயிட்டிங். அவளை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் உன்னை கொல்ல முடிவு பண்ணேன். யாராது? நான் உன்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் தினேஷ், நீ ஏன் இப்படி பண்ண? போடிங். உன்ன மாதிரி பொண்ணுங்க பசங்களை ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். அதுவும் லவ்வர் வர வரைக்கும் தான். அது எப்படி பொண்ணுங்க லவ் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்டா பழகினாலும் சரி, ஈஸியா கழட்டி விட்டு போயிடுறீங்க. எப்படி நான் சொல்றேன், ஸ்டேஷனுக்கு வாடா. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு. சாரிடா டேவிட், தெரியாமல் பண்ணிட்டேன், கோச்சிக்காதடா. நீங்களும் ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. டேய் எங்கடா போற? ரிஷாவா? அதான் போயிட்டான். ஹசி, இதான் ரிஷா. சரி சரி, உங்க டபுள் ஆக்ஷன் பாசத்தை எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல போய் அவங்ககிட்ட பேசு. போ. ஸ்டீஃபன், ஸ்டீஃபன் பேசு. ஸ்டீஃபன், நடந்ததெல்லாம் டேவிட் என்கிட்ட சொன்னான். நீ என் பின்னாடி சுத்தினப்பெல்லாம் உன் ட்ரூ லவ் புரிஞ்சிக்கவே இல்லை. ஐ எம் வெரி சாரி. நீ எனக்காக உன் பிரதரையே அடிச்சிருக்க. இப்போ கூட உன்னை புரிஞ்சிக்கவே இல்லைனா ஐ எம் டோட்டலி வேஸ்ட். ஐ திங்க் யூ மை லைஃப். ஸ்டீஃபன், சரி, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் ஸ்டீஃபன். ஐ லவ் யூ. இதை சொல்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா? நீயும் தான் இத்தனை நாள் உன் பின்னாடி சுத்த விட்டா. நான் எதாவது சொன்னா? இதுக்கப்புறம் அவங்களே பார்த்துக்குவாங்க. போலாம். என்னடா ஏதோ ஹசியும் ரிஷாவை பற்றி ஏதோ பேசணும்னு சொன்ன, என்ன மேட்ரு? ஆமாடா, ரிஷா ஹசி 2 பேருமே ட்வின்ஸ்டா. டேய் என்னடா சொல்ற, ட்வின்ஸா? அது அவங்களுக்கே தெரியாது. இவ்வளோ நாள் அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டே இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு என்னை கண்டுக்கவே இல்லை. இப்போ வாச்சு நான் சொல்றத கேளு. என்னடா சொல்லு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பண்ணலாமா? நான் சொல்றது அப்படியே செய்.
என்னை நல்லா அடித்து போடுற மாதிரி அடித்து போட்டுடு. அது நான் அப்படியே போய் அவகிட்ட சொல்லி அவளை நம்ம இடத்துக்கு வர வச்சிடலாம். இதிலே அவள் பாதி விழுந்துடுவான். அதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. எதுக்குடா இப்படி ஒரு பிளானு? சும்மா பொண்ணுங்க பின்னாடி போய் ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுடா. ஓல்ட் ட்ரெண்ட். மாச கணக்கில் சுற்ற விட்டுருவாளுங்க. சிம்பதியில் கொஞ்சம் வயலன்ஸை மிக்ஸ் பண்ணி பாரு, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இனிமே இதுதான் புது ட்ரெண்ட்.